டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி திருடி சாப்பிட்டாரு? வாயில தாண்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டியடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். முத உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கள்ள தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்ன. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. ஓடுங்க, காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே, அத வரகல அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னமாக்கு பெரியமா. பிடியா, ஓடுங்கடா ஓடுங்கடா. ஓடிக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். வாயா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா, பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது மாமா, என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளாதான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே அர்த்தம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு. அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க. அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா, அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா, பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன். வாடா. நீயா? ஏண்டா, ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா?
நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 150 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேருக்கு உங்க மச்சங்க தானே? அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. யோ, நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காய திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாதை பையன் வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? அவ்- என்ன சொல்லிட்டு என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு, என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலோட மரியாதையே இந்த கிரீடம் தான். இதனோட மதிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனா மகிமை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரீடத்தை சித்திர திருவிழா அன்னைக்கு வீதி உலாவா எடுத்துட்டு போய் வந்தா நம்ம ஊரே செழிப்பா இருக்கும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இதுதான் ஐதீகம். ஐயா, இது அம்மனுக்கு சாத்திருவோமா? தர்மகர்த்தையா சத்த பொருங்கோ. ஊருக்கு பெரியவா ராஜலிங்கம் வரட்டும். பொட்டி கொண்டு பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமா பொட்டி? பொண்ணுகளை பார்த்தா பொட்டியை திறந்துட வேண்டியது, அதுல கலர் கலர் கட்சி எடுக்க வேண்டியது, அதுல பச்சை சிவப்பு எடுத்து கன்னத்துல ஒத்த வேண்டியது, அந்த கலர் தாவணி போட்ட பொண்ணை இவன் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. இந்த டங்கு டுங்கு வேலையெல்லாம் எதுக்கு? திருவிழாவலியும் அந்த வேலை. திருவிழாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியும் இருக்கு. அப்படி போடு. பெரிய பூசணா வாயில வச்சு எடுக்க மாட்டாரு, கொன்னுடுவேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வணக்கங்க. வாங்கய்யா. ராஜலிங்கா, ராஜலிங்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பொட்டி எடு. என்ன கோயில்ல வந்து பெட்டி எடுக்க சொல்றீங்க? இங்கதான் நல்லா இருக்கு. எகப்பா, பின்னாடி பூரா பச்சையா தானடா இருக்கு. முன்னாடியா? அப்படி போடு. இஞ்சி கத்திரிக்காயா இருக்கு, அதுதான் புதுசா இருக்கு. நாளை காலையில கல்யாணம் பேசணும். அப்படி போடு. எல்லாரும் உள்ள வாங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா, அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா, அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? பிடிச்சிருவோம். ஐயா, என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா. முருகா. ஐயோ, என்னப்பா? நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். எருமை, பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே, அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன், பஞ்சவர்ணம் வருதுண்ணே. குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க, ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா.
ஏய் அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும். நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணம் அவளுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல. பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, ஆ? அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். ஆ. நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆ. ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. ஆ, எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா. போ. நல்லா இரு. அண்ணே, ஆத்தங்கரையில என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிடக்கா. நான் யானை இல்ல, மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த புனிதாமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. அதான் குளிச்சுட்டேன். என்ன விடு. இரு இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், அவர் பொங்கி வருவாருப்பா. சரிதான் போடி. சத்தம் பாட்டா. ஊத்துட்டு குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ. குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி. போ போ. ஏன் சந்தன பொட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா? சரக்கா? அதாயா கள்ள சராயா. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னையா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது, மூடுறது. இப்ப என்ன சந்தன பொட்டி சொல்லிட்டான் இப்படி கேளுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுக, சில்லறையில ஏமாத்துறானுங்க. ஒண்ணும் நம்ப முடியல. அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல. தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை. குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. டேய் தாடி, திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி, பாத்தீங்களா? ஐயா, லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா? ஏத்தியாச்சுங்க. டேய், நீங்க ஏத்தின லோட கேட்கல இவரு. லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமநாதபுரம் தான். சரி, சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா? அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன்? நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஒருத்தன் குத்துறான். பிடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா? பிடிக்க மாட்டேன். டேய், படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம். ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா. நாசமா போனவனுங்களா? உங்ககிட்ட என்ன பேச்சு? ஐயா, நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க. 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா ஒரு கிலோ சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய், அவன் நியாயத்தை சொல்றான். அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா, நீங்க நல்லா இருக்கணையா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா? ஏ தாடி, என்ன? அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர், வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் தீர்த்து கட்டிடு. சரிங்க. அப்படி போடு. வேலு, அன்னைக்கு பஞ்சவர்ணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டால. நிறுத்திருந்தா பரவாயில்லையே. கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விட கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். ஆமா, பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே, பெரிய குழியா தோண்டணும். அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவர்ணம் வருவா. தங்கச்சி, இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடி வருவா. டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ, கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சா அவன் அடிச்சால. ஆமா, மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர், நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், என்ன கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க. கையடியா, இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. டேய், அறுவாளா? வெட்டாதீங்க. நிறுத்தியா? ரெடியா கைய? என்னையா பண்ணவன்? என் ஃப்ரெண்டு
பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளி வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான், கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். இளநீ 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா, இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான். இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. போடா. என்னங்க? வாடா, சீவிக்கிறவன். போ. வாங்கிக்கடா, ஏன்னா. கேட்க மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. இந்தப்பா, அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து, போச்சா? அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. கேக்குறேன். மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி நான் இப்படியா? இந்தா. யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கையாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சீ, பையா. சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு, 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழியை காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைப்பதை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். கோழி வேலை போயிருங்க. 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க, 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். ச்சே, தப்பிச்சிட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு? அக்கா, வெட கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரலு, தலை, மூளை. ஏண்டா, உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா, கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா 2 கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. மாமா காப்பாத்துங்க. என்னையா விஷயம்? தலைவரே, கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தாங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழியை திருடிட்டு வந்துட்டானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருட்டு பதுங்கி பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டை? முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறாள. மச்சான்
போய் நெஞ்சில அடிச்சு அழு. ஐயோ 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 ஏய், கோழி போச்சே. மரியாதையா உண்மையை சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன். சொல்றா. ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி. ஐயா யாரும் கொடுக்கல, நான் திருடுறேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். இல்ல வா. மாறுகை மாறுகால். ஐயா, 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 கோழி திருடுறான் இவன். நீங்க போங்க. உன் முகத்துக்காக கூட கொன்னுடு. கோழி வாங்க. கோழி. அம்மாவாசை கோழி எல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்துன்னு அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சு விட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டேன்? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க ரத்தங்கத்தை ஒண்ணு வரக்கானமே. உள்காயம். வெளிக்காய வேணுமா மாமா? ஐயோ ஐயோ. என்னது? இந்தா, நீ ஏன் வச்சுக்க. ரெண்டு பேரும் நான் தூக்கணுமா? நீ ஒண்ணு தூக்க கூடாதா? இத பாரு, நீ எங்க வீட்ல வேலை செய்யறவ, நீ தான் தூக்கிட்டு வரணும். வா. ஹாய் பஞ்சவரண குதிரை வண்டி. யோ, இது யார் வண்டி தெரியுமா? ராஜலிங்கம் வண்டி. ராஜலிங்க வண்டியா? ம். யாருக்கும் தெரியாம ஒரு சுத்தி சுத்திரலாம். உனக்கு கோட்டை தெரியுமா? ஓட்ட தெரியுமாவா? உட்காருல. போடு. போ போ. இது நல்லா இருக்கு. ஐயோ, வண்டி நிறுத்தியா? வண்டி நிறுத்து. வண்டியில போற காசப்பட்டு தானே ஏறி உட்கார்ந்த. பயப்படாத, நானே நல்லா ஓட்டுவேன். நீ தினம் வேணா வாவ, வண்டி ஓட்டு கத்து தரேன். ஏங்க என்ன? ஏய் ஏய் பொட்டுக்கார பையா, ஏய் பொட்டுக்காரா. பஞ்சவரணா பஞ்சவரணா, ஏன் பஞ்சவரணம் ஓடுது? கால் இருக்குது ஓடுது. பேச்ச மாத்திரையா? வண்டி கட்ட ஏறின வண்டி கடத்திட்டு போன வந்தியா? அதுல என்ன பஞ்சவரணம் உட்கார்ந்து ஆசைப்படுச்சு, அதான் நான். சந்திரபொட்டி, ஏன் தம்பி போய் மிரட்டுற? ஆமா, யாருன்னு நீ பொட்டு ஊருக்கு புதுசா தெரியற? யார் நீ? பொட்டை பத்தி பேசுறீங்க, எனக்கு கட்ட கோவம் வராமா. அப்படி போடு. நான் யார் தெரியுமில? கோவில் தெரியுமா? மர்மையன். ஓ. பேரு வேலு. வேலுவா? இந்தா 100 ரூபாய் இருக்குது. ஐயா வேணாங்க. சும்மா வச்சுக்க. ஐயா வேணாங்க. கடலை மட்டும் வாங்கி சாப்பிடு. முறுக்கு வேணாலும் வாங்கி சாப்பிடு. போ போ. என்னங்க ஒட்டுக்கார பையலுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க. எவ்வளவு அற்புதமான புது லட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. அதுக்காக நான் சொல்லலைங்க. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க உங்க பணம். அடுத்தவங்களோட கையடி வாங்க அளவுக்கு எங்க ஆத்தா வளர்க்கல. அப்படி கொடு. பையன் நம்ம விவகாரம் தெரிஞ்சவன் போல் இருக்கு. பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். அதை விட்டு சந்தனப்பட்டி தர. யார் இந்த சகப்பாவாட? அடச்சே, என்னங்க நீங்க சந்து பொந்தல கப்பு கப்புன்னு துணி தூக்கிட்டு? அது தியாகி சத்தியமூர்த்தியோட பொண்ணுங்க. சத்தியமூர்த்தி பொண்ணா? சத்தியமூர்த்தி ஆணு தான், அது அவரோட பொண்ணு. அப்படி போடு. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு தொட்டு தூக்கி இருப்பான். இன்னைக்கு 2ல 1 பாத்துருவான். ராஜலிங்கா, ராஜலிங்கா ஆரம்பிங்க. அப்படியே ஐயா, சரி ஐயா, சொல்லு. அடிக்காதீங்க. சொல்லு. தெரியாம பண்ணிட்டேன். ஐயா, மன்னிச்சுங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயா. வாங்க, வாங்க. அடிக்காதீங்க. யாரோட பொண்ணு? அடிக்காதீங்க. ஏன்னா, நம்ம ஊரு பெரிய மனுஷரு, நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி சத்தியமூர்த்தி, அவரோட பொண்ணு போய் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சுங்க. யார்கிட்ட வளைக்கிற? யார்கிட்ட வளைக்கிற? எங்கிட்ட வளைக்கிற? தாங்க. எனக்கு தான் அவமானம். ஆமாங்க. எனக்கு தான் அவமானம். ஆமாங்க. டேய், ஏய் சந்திரபட்டி. வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? ஏய், டவுனுக்கு போய் போலீஸ் கூட்டம். நீ கூட்ட சொல்றேன். ஐயா, ஐயா, காப்பாத்துங்க ஐயா. போலீஸ் கோர்ட்டுன்னு போனா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துரும். ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம், இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாவம், விட்டுடுங்க, போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு உன் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. சொக்கலிங்கம், வாய் மூடிட்டு சும்மாரியா? நான் அப்பவே சொன்னேன், இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலாம். கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்ட. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ நோத்தி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா
அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும் தான் தூக்குனானா இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேட்பான். இப்படி இல்லாம காப்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேட்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்வியை பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனாவது கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? சொக்கலிங்கம், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இதை இப்படியே விட்டுடும். வாங்க போ. அட யாரையா நீ சுத்த பயந்தாங்குள்ளே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீரசுரமா வந்தோம் பார். சரி வாங்க போ. வேலையெல்லாம் உடைய வேற எடுத்து. என்ன ராமநாதா, ரொம்ப வலிக்குதா? இந்த வழியை விடுங்க. அந்த பொண்ணை முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே, அந்த வழிதான் ஜாஸ்தி. அதுக்குள்ள அந்த வேலை பையன் வந்து கெடுத்துட்டான். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டுங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஐயா எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்லல. இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் தொலைச்சு. மஞ்சள் தண்ணி மங்களகரமான சமாச்சாரம் தானே. ஆ. உங்க பொண்ணு அவ பேர் என்ன? சந்தனப்பட்டி பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அன்னைக்கு இருந்து ஒரு தூங்கல. ஏன் என்னாச்சு? ஒரு ஆச்சரியம் தான். என்னடா இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துருக்காளு? அது ஏன் கணக்கு அப்படி வளர்த்து வச்சிருக்க? அது பொண்ணு வளர்த்தியும் கீரை வளர்த்தியும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வளர்ந்துட்டா. அட, கண்ணை உறுத்துற மாதிரி வளர்த்திருக்கே. அதுதான் தப்பு. இது உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது மேல நிறைய கடன் இருக்கு. நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடி போனா அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. போஸ், சுபாஷ் சந்திர போஸ். பாப்பா வா. ஐயாதா தியாகி சத்தியமூர்த்தி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, உனக்கு வருங்கால மாமனாரும் கூட. அப்படி போடு. உனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. ஆண்டவா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒரு மரியாதை தான். பையன் தியாகின்னு சொன்ன உருகிட்டான். தம்பி தூங்கிறாதப்பா, எழுந்துரு. ஐயா நீங்க உட்காரு. நீ உட்காருங்க. தம்பி நம்ம சொந்தம். வேலூர் நவாப்பு கிட்ட தீவானந்த பரம்பரை. போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொட்டுன்னு போயிட்டாங்க. பொட்டி ஐயா தான் அடக்கம் பண்ணாரு. சும்மாரு. இப்ப பையனுக்கு எல்லாமே ஐயா தான். தம்பி படிச்சுக்கிற படிப்பு எம்ஏங்க. அதுக்கு மேலையும் படிச்சிருப்பாரு. ஆனா காலேஜ் இடிச்சிட்டாங்க. பொண்ணு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்னு நடத்துறதா சொல்லிட்டீங்க. எனக்கு பூரண திருப்தி. இருந்தாலும் பையன் ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டா. நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐயா பார்த்துட்டாருன்னா அதுவே போதுங்க. அப்படி போடு. தியாகி சத்தியமூர்த்தி ஐயா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொற்ற மேளத்திலிருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஐயா பாத்துக்குவாரு. அப்படி அமுக்கு. வணக்கம். அம்மா வாங்க. என்ன தர்மகர்த்த ஐயா, நீங்களே லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன். இவ கொஞ்சம் நேரம் ஆகிட்டா. அப்படி போடு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தாங்க. ஒரு புடவை கட்டுவாங்க, அதை அவுத்து போடுவாங்க. இன்னொரு புடவை கட்டுவாங்க, அதையும் அவுத்து போடுவாங்க. அதை ஏன் கேக்குற? இது 6வது புடவை. இதுக்கு தான் எங்க ஐயா கல்யாணமே பண்ணிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறாரு. அடியே, நீயும் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? பஞ்சவர்ணம் தாய் இல்லாத பொண்ணு. போய் சிவி சிங்காரிச்சு கூட்டா. ஓ ஏண்டா, எங்கிட்ட என்ன சொன்ன நீ? ஜெயிலுக்கு போனதை மறைச்சிட்டு சித்தப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு காலில் விழுந்து கெஞ்சினியல்றா. அதை நம்பி சத்தியமூர்த்தியோட பொண்ணை கேட்டு ஊரெல்லாம் வளைச்சு பந்தல் போட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற என்ன ஊரை கூட்டி அவமானப்படுத்திருக்க நீ. உன்னை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னேன் கேட்ட? அவன் சொன்னான் நான் பெரிய தியாகி, அதனால அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு சொன்னல. இப்பதான் தெரியுது நீ தண்டவாள திருடி ஜெயிலுக்கு போன வேண்டாம். எங்க முதலாளி ஒரு கொலகாரன் ஆயிடுவாரு. ஓடி போயிரு. ஓடி மாலை குடுத்துருப்படா. சரியா, இந்த மாப்பிள அயோக்கியன்னு அடிச்சு துரத்திட்டு அவனை விடுங்க. அங்க பாருங்க, பூவோடும் பொட்டோடும் அம்போன்னு உட்கார்ந்து இருக்குதே, அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா ஐயா? என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். நீ யாரியா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கியா, அதனாலதான் சொல்றேன். அண்ணன் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கழி தின்னுவேன்னு தெரிஞ்சா உள்ளூர்ல உன் தங்கச்சி எவையா கட்டிக்குமா? உள்ளூர்காரனை விட குப்பை. அசலூர்ல இருந்து ஒரு மாப்பிள வர்றான், உன் தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டா ஐயனார் கோயிலோட அம்போன்னு ஓடி போயிடுவான். என் தங்கச்சி பத்தி கேள்விப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ பத்திரமாத்து தங்கையா? அவ தங்கந்தா ஐயா. இந்த நிக்கிறான பித்தளை வேலு பைய, இவரோட ஊர் சுத்துறாளே. இவனோட சேர்ந்து ஊர் சுத்தினால? அட, அவங்க 2 பேரும் கள்ளங்கபடம் இல்லாம தான் ஊர் சுத்துறாங்க. அது என் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படியா? கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? என்ன வாய அடைச்சிட்ட? இந்த பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா எங்க முதலாளி கைய புடிப்பியோ காலை புடிப்பியோ எனக்கு தெரியாது. கெட்டியா புடிச்சுக்க. எப்படி போட்டேன்? எதுக்கு சந்திரப்பட்டி கைகால பிடிக்க சொல்ற? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மனால ஒரு தப்பு நடந்து போச்சு. போடாதீங்க, இப்படி போடுங்க.
என்னம்மா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? கரெக்டா சொல்லிருவீல்ல? சரிங்கண்ணா. அண்ணாவா? என்ன ஒண்ணுன்னா தோறுமா என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குமா. வாரி விட்டுறாத. வர அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமும் ஜன்னல் ஓரமும் ஏங்கிட்டு இருக்கிறது? நான் வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நாம 2 பேரும் திசை மாறிய பறவைகள். என்ன மறந்துரு. என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா. இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. அவன் ஒருத்திக்கு தான் சொந்தம். ஆ, சந்திராவா? சந்திராவே தான். ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி, குளத்தாங்கரைக்கு போனாலும் சரி, சந்திராவை தான் நப்பேன். வதனமே சந்திர பிம்பமே லலலலலாலிலே. வணக்கம் 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 வணக்கம். என்ன சுந்தரம்பட்டி, எங்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி முக்கூட்டு மாநாடு கூட்டி வச்சிருக்க? என்ன சமாச்சாரம்? பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல பிரச்சனை. தலைவர் வீட்லயே பிரச்சனையா? பின்ன தொண்டர்கள் வீட்டுல பிரச்சனை, தலைவர்கள் வீட்டுல தான் பிரச்சனையே ஆரம்பம். அதனாலதான் நான் முக்கூட்டு மகாராஜாக்களை கூட்டி இருக்கிறேன். ஏமா, குழாய் அடியில பேசுறீங்க, கிணத்தடியில பேசுறீங்க, அங்க பேசுறீங்க, இங்க பேசுறீங்க, இங்க பேசுறீங்க, கெட்டா போயிடுங்க. ஏயா, வாயில என்ன ஜம்காலமா வச்சிருக்க? புடிங்க போடியா, சொல்லையா. பஞ்சவர்ணத்துக்கு தாலி கட்டினானே வேலு, அவன் இதுவரைக்கும் உசுரோட இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். போலீஸ்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்களே வேலு செத்து போயிட்டான்னு. அதுக்கு என்னையா பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதா? அம்மா கண்ணகி, சாவுத்திரி, அனுசையா பேரை மட்டும் விதவிதமா பதிவிரதைகள் மாதிரி வச்சிருக்கீங்களே. புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணை என்னமா பண்ணுவீங்க? என்னங்க பண்றது? தாலி அறுத்து மூலையில உட்கார வைக்க வேண்டியதுதான். அப்படி போடு. யோ, இது எங்க குடும்ப விஷயம்யா. எதையா குடும்ப விஷயம்? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அது குடும்ப விஷயம். ஒரு பொண்ணு புருஷன் செத்ததுக்கு அப்புறம் பூவோடவும் பொட்டோடவும் ஊரை சுத்தினா அது பொது விஷயம். புருஷன் செத்து போயிட்டான்னு எவையா சொன்னது? போலீஸ் சொல்லுதியா, இன்ஸ்பெக்டர் சொல்றாருயா, ஜில்லா கலெக்டர் சொல்றாருப்பா. என்ன அப்படி பாக்குற? ராஜலிங்கம், என்ன தெரியல? நான் தான் வேலு. அது அப்ப. இப்ப நான் ராஜவேலு. என்ன இப்படி பார்த்த உடனேயே உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? ஐயா, மனசுக்குள்ள எவ்வளவு குளுகுளுன்னு சந்தோஷமா இருக்குது. எப்படியோ உன் பொண்டாட்டி சுமங்கலியா இருக்க போறாளே, அதுவே எனக்கு போதும்பா. சந்தனப்பட்டி, இப்படி போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. சுமாரையா, நான் அன்னைக்கே சொல்லல. இல்ல, வேலு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உயிரோட திரும்பி வந்துருவான்னு நான் அன்னைக்கே சொன்னையா. கடைசியில விரல எடுத்துக்கிட்டு தான் மிச்சம். கையை சப்பிட்டே வாங்க. வாயா. வாங்க. நீ எங்கட வர போடா. நீங்க வைக்கிறதுக்கு முன்னாலே அவன் வந்து தடுத்துட்டாங்க. ஆனா பொட்டதான் சொல்றேன், இவ்வளவு நாள் அவன் எங்க இருந்தா, என்ன பண்ணா, இன்னைக்கு மட்டும் எப்படி இப்படி டிப் டாப்பா மாறிட்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்திரப்பட்டி, அவன் எப்படி டிப் டாப்பா வந்திருந்தாலும் சரி, அவனை எங்க போக வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இல்ல ஜம்பு, சொம்பு எதுக்கு? என்னது? பூக்கள் விழுந்ததா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கிருக்கீங்கன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கே நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சந்திரா, சந்திரா. என்னாச்சு? உங்க அண்ணன் அவரை நான் பாத்துக்கிறேன். என்னய்யா வயிறெல்லாம் எரியுது. அதையா நல்லா சுத்தி பாருங்க. பாத்துட்டீங்களா? இது யார் தோட்டம்? நம்ம தோட்டம். எப்படி இருக்கு? காஞ்சு தீஞ்சு போய் கிடக்குது. இது யார் தோட்டம்? சொக்கலிங்கம் தோட்டம். இது எப்படி இருக்கு? நல்லா தள தளம் தான் கிடக்குது. ஏன்? அதுக்கு வயசு பிள்ளைக்கு தண்ணி காட்டிட்டு போல. இதுக்கு மட்டும் என்ன வயசான கிழவிகளை தண்ணி காட்டினாலுங்க? இதுக்கு வயசு பிள்ளைக்கு தான் தண்ணி காட்டினாங்க. காரணம் வயசு இல்ல. இது என்னது? மனசு. இந்த இடம் வெள்ளையா இருக்கணும். உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சா தான் வெள்ளையாகும். ஐயா, ஐயா, இருங்கடா, பெயிண்ட் அடிச்சிட்டு வர்றேன்.
என்னடா லொய்யா லொய்யா? காய்ச்சல சாராயத்துல விஷம் கலந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, கூலிக்கு பதிலா சாராயம் குடிச்சதுல 3 பேர் செத்து போயிட்டாங்க. சாராயம் தாண்டா காய்ச்சி சொன்னோம், அல்ல விஷத்தை கலந்தீங்க. நாங்க விஷம் கலக்கலைங்க. எப்படியோ தப்பு நடந்து போச்சு. சரக்கெல்லாம் லாரியில ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோ, லாரிலியா? ஊரையே க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? கொண்டு போய் மண்ணுல ஊத்துக்கடா. ஏய், சரக்கு 40,000 ரூபாய். அதுக்காக 40,000 பேரை க்ளோஸ் பண்றதா? என்ன கேளுங்க, அத்தனை கொடுமைக்கு காரணம் நான் தாங்க. இவன் தான். போயிடு. ஐயா, யாரா நீ? என் கையாளு எங்கிட்ட சம்பளம் வாங்கி வயிறு வளர்க்குற நாய் வாழை நீட்டுறதுக்கு பதிலா நாக்க நீட்டிட்டாங்க. புரியல? ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட வேலை செய்யற தைரியத்துல ஊருக்குள்ள எனக்கு இருக்க பேரையும் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை ஐயாவுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் வித்துட்டு இருந்தானுங்க. அதுல ஐயாவுக்கு தெரியாம பல்லியோ பாம்போ விழுந்துருச்சுங்க. அதுல பல்லிக்கு தெரியாம பாம்பு விழுந்துச்சு. அதை குடிச்சிட்டு இவனுக்கு செத்து போயிட்டாருங்க. என்னைய வளர்ற? நான் உளறல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். தம்பி 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 இவனுக்கு சொந்தமான லாரியில கள்ள சாராயத்தை கடத்தும் போது நீ கண்டுபிடிச்சு அழிச்சிட்ட சார். அதை குடிச்சு இன்னும் எத்தனையோ பேர் சாகாம நீ தடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு தம்பி, ஆனந்த கண்ணீர். அப்படி போடு சார், அந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சினத நான் தான் சார். இப்படியும் போடு சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐயாவுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால எத்தனை பேர் செத்துட்டாங்க. சார், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். தப்பு பண்ணது உங்க ஆளுன்னு தெரிஞ்சும் எங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. ரொம்ப தேங்க்ஸ். வாடா. சார். சந்திரபுட்டி, இனிமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம தானே காப்பாத்தணும். ஆமா, ஆம்பளைக்கு பூரா செத்து போயிட்டாங்களே. விதவியான பொம்பளைகளுக்கு நம்ம நிவாரண நிதியில இருந்து தலா 100 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு பண்ணிரு. அப்படி போடு. இந்தா பத்திரமா வச்சுக்க. உன்னை நம்பித்தான் ஐயா வர்ற எலெக்ஷன் நிக்க போறாரு. ஏன்னா செத்தவங்க ஓட்டுல ஜெயிச்சவங்க தான் நாட்டுல ரொம்ப பேரு. ஐயா எல்லா குடும்பத்துக்கும் உதவி பண்ணாங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி போடு. தின்னி பண்டாரங்கா, அவளை மன்னிச்சாலும் மன்னிப்பின ஒழிய உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. சொந்த அக்கா அடி வாங்குறா, நீங்க நீங்க போங்கடா, போங்கடா, போங்க. இன்னைக்கு தான் என் வீட்டுல தீபாவளி. அண்ணா, என்னம்மா? இழந்துட்டேன் பிரதர், இழந்துட்டேன். காதல் இருக்கிற லோல கலந்துட்டியா? கம்மல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கற்பையே பறி கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையல? இல்ல, வேற யாரு? யார் சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியிலேயே கைய வச்சுட்டானா அவன? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். ஏன் சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. நீ இருக்கேங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, ஓகே, அவ கெட்டு போனவ. விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? சரி. அப்படி போடு. அமாவாசை, இந்த சந்திரனையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. என் சிஸ்டரை கண்கலக்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி, பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவன்னு தெரிஞ்சு நான் கட்டிக்கிட்டேனே, அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சான், பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். உன் தொல்லை தாங்க முடியல. அவன் தனியா விட்டு வாங்கடா. இவருக்கு கொடை ஒரு கேடு. வாடி நீ. நீங்க என்னமோ கருப்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுவுறீங்க. அந்த கற்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கற்பு கரசண்டி, கற்பு கரசன். இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க.
ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. அத்தா, வாங்க வீட்டுக்கு போலாம். வேணாம் வேணாம், குளத்துக்கு போவோம். எதுக்கு? வந்திருக்கிறது வேலு பையன் ஊருக்குள்ள என்ன செல்லா காசா கிட்ட அந்த பையன் எனக்கு உயிரே போனாலும் சரி ரெண்டு ஒண்ணு பார்த்தா அடே வேணாங்க தடுக்க சந்தனம் போட்டு. சொன்னங்க வேணாங்க 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 சொன்னங்க வேணாங்க கதவை திற. கதவை திற. திறக்க மாட்டேன். திறக்க போறேன் இல்லையா? சரி திறக்கறேன். ராமநாதன் ஏடா நீ ஜெயிலுக்கு போன எப்பட வந்த? தப்பிச்சு வந்திருக்கேன்யா. பின்ன அவங்கள அனுப்புங்க. வாடா ஓட உள்ள. ஏய், ஏன்டா ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்த? இனிமே இது வேற ஒரு இல்லங்க. ஐயா, ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன இவரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கா? சோ, அது இல்லையா, ஐயாவை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு ஒரு அருமையான திட்டம் ஜெயில கிடைச்சது. அதை கேட்டதும் அங்க என்னால இருக்க முடியல, தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி போடு. அது என்ன திட்டம் ராமநாதா? பாத்தியா, மறுபடியும் பிரிக்கிறான் பாரு. என்னய்யா? எறும்பு கடிச்சிருச்சு. எங்க கிடைச்சது? எங்கய்யா அவனை காணோம்? ஆமா, நீங்க என்னமோ பேங்க்ல பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. திருட்டு விஷயங்க. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன பண்றது? பிளான் எல்லாம் பண்ணிக்கிறதா சொன்னானே ஐயா. யார் இவன்? நல்ல பிளான் பண்ணிருப்பான். ஏற்கனவே ஜெயில ஒரு பிளான்ல இருந்திருக்கான். களி திங்க முடியாம நாய் தப்பிச்சு ஓடியாந்திருக்கு. அவனை போய் அனுப்பியிருக்கீங்க பாருங்க. நீங்க வேற. வந்துட்டான். அப்போ ஓடி போயிருக்குமா? கையில கொண்டு வரையா? இங்க. ஆமாங்கோ ஆமாங்கோ. கொண்டா கொண்டா கொண்டா. ராமநாதா, எப்படியோ கொண்டு வந்து ராமநாதா. அது இருக்கட்டும்ங்க, நாளைக்கு துபாய் பார்ட்டி ட்ரெயின்ல வர்றான். அவனை கூப்பிட போகணுமே. அதுக்கு நீயே போயிட்டு வந்துற. என்னத்தான் போலீஸ் தேடிட்டு இருக்க? ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கணும். நம்பிக்கையான ஆளுனா விசுவாசமான நம்ம சந்தன பொட்டி தான். விசுவாசமானவன் நான் தான். தம்பி, இன்னைக்கு நேத்து இல்லப்பா, 20 வருஷமா நான் அவன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது கூட செஞ்சதில்ல. தூங்கும் போது கூட என்ன தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு கெடுதலை தான் செய்ய சொல்லுவான். அப்படிப்பட்ட மகராசன் இந்த மண்ணுல பிறந்துட்டான்பா. இனி அவனை விட்டு வைக்க கூடாது. அதனால இங்க பாரு, இவ்வளவு நாளா உள்ளூர்ல இருந்து என்ன சுகத்தை கண்ட? அம்மனுக்கு அலங்காரம் பண்ணலாம்னு உன்னை அடைச்சு வச்சிருந்தானுங்க. இப்ப பாரு, நான் உன்னை துபாய்க்கு அனுப்ப போறேன். நீ ஏரோப்ளேன்ல போக போறியோ இல்ல கப்பல்ல போக போறியோ தெரியாது. எப்படியோ நீ உலகம் சுத்தும் வாலிப கேடன் ஆயிட்ட. நானு உலகம் சுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஐயா, துபாய் பார்ட்டி வந்தாச்சு. வந்துட்டான். ரெடி பண்ணிக்கோ. வாங்க. ஐயோ, வாங்க. வணக்கம்ங்க. ஏ துபாய் துபாய் பையா, சலாம் சலாம் சையா. சொய்யா சொய்யா. ஏ அப்படி செய்யாதே, தேக்குக்கு பிடிக்காது. இப்படி செய். சரி, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க. உட்காருங்க. அரே கொப்பரக்கா கொய்யா. என்ன சொல்றீங்க? ஏ குனிஞ்சு உட்கார சொல்லுது. நானும் கொப்பரக்கா கொய்யாவா? ஏ குனியாமலே உட்காரு. அப்புறம் அரே இவர்தான் துபாய் ஷேக்கு. நீங்க? ஐ எம் அரேபியா கேக்கு. சந்தன பொட்டி அனுப்பிச்சிருந்தீங்களா? வரலீங்களா? தத்வத் சத்தாரா சத்தாரா வத்தாரா வத்தாரா. என்ன சொல்றாங்க? தெரியாது. அரே தெரியும். ஏ நீ என்ன மரியாதை வச்சிருக்கிறே? நீ அனுப்புற சந்தன பொட்டி வரல, வெத்தலை பொட்டி வரல. துபாய் ஷேக் என்ன சாதாரணமா? அவர் துபாயிலே 1000 ஒட்டகம் மேய்ச்சி நிக்கிறாரு. அவரே மேய்க்கிறாருங்களா? அறிவு கட்ட முண்டோம். அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது. உன் மேல கோச்சுட்டு ஷேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயில விலைக்கு கேட்டாரு. அங்கே தண்டவாளம் இல்லாதால திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டக்கா. என்ன ராமக்கா? வல்கா வல்கா வியாக்காக. திருப்பி என்ன கேக்கு வல்கா? வளவளன்னு பேசாதே, வியாபாரத்தை முடிக்க சொல்லுது. முடிச்சிடுவா. டேய் சந்தன பொட்டி, தப்ப கேடு. எங்கயா போனானே? டேய் ராமநாதா, வந்துட்டனுங்க. ஏ குப்கோ. ஏ சைத்தான், பல்லு புடுங்கி வெளியேறி. எதுக்கு? துபாயிலே தண்ணி போடாத ஷேக் இவர் ஒருத்தர் தான். ஓஹோ. ஏ பச்சா கல்கா. பைசா. என்னங்க 2 கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க? அவர் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி. அதுக்கு தான் சேக்க என்ன கூட்டியாந்துருக்கு. யூகோ கவுண்டக்கா. என்ன ராமக்கா? மீண்டும் மீண்டும் வல்காக. என்னது மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு? ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல, அது அங்க நல்லா ஓடிச்சு. அதை பார்த்து இது கத்துக்கிடுச்சு. கவுண்டக்கா கிறிஸ்கா கே ரேட்டுக்க. ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது. ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பார்ட்டி டீ எல்லாம் முடிச்சுக்கலாம். பார்ட்டி क्या பார்ட்டி? இந்த கொடுக்கலாங்க. கொடுக்கலாங்கிறார்.
அப்ப விரிச்சா நரிச்சா முறிச்சா ஹே வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிறார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். துபாய் துபாய் பையா ஏ சலாம் சலாம் சையா. சலாம் ஐயா. சலாம் ஐயா. அபர் கே உசல் கோபல் கொட்டாம்பட்டி பஸ்தாண்டிலே அம்மா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வரும்போது ஹிந்தியில என்னவோ பேசிட்டு வந்தீங்க, அப்புறமா தமிழ்ல என்னவோ பாட்டு பாடுனீங்க. கேட்கிறவன கேன பையன் நினைச்சிட்டீங்களா? ஆட்டு தாடி ஒட்டிட்டு வந்தா அடையாளமா தெரியாது. சலாம். இந்த ஐயா மசுரு இதையும் நீ வச்சுக்க. சந்தன புட்டி கையடுறா. கைய வச்ச வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிரு. நான் யாரோட வந்திருக்கேன் தெரியுமில்ல? பேசுற வரைக்கும் பேசு. டேய், இவங்களை கொண்டு போய் கட்டி வை. நாளை காலையில செங்கல் சூளையில இவங்களை கொல்லி வைக்கணும். சந்தனப்பட்டி, நான் விரோதியை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா கூட இருந்த குழி தோன்ற துரோகியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அப்படி போட்டுன்னு சொல்லல. முதல்ல கையெடு. சொல்லல. அப்ப இவன் பேர் கடலையா? இவன் விடற பையனா இருக்கும்போது முடிச்சு எனக்கு விசுவாசமான வேலைக்காரன். 20 வருஷமா போட்டு தூக்கி பழகிட்டான். அதனால இவன் உடனடியா மேலையும் போக கூடாது, கீழையும் போக கூடாது, நடுவுல தான் கொடுங்க. நடுவுல என்ன? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் இருடா. அவசரமா அடிச்சிட்டு எங்கடா போக போற? பொறுமையாடுறா. இவனுக்கு பொம்பளை கேட்டு தானே வீரத்தை காட்டுவாங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. என்ன பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற? என்கிட்ட காட்டுறா? காட்டுறா. உனக்கு சாவு என் கையாலதான் நடக்கும். உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருக்க கூடாதுடா. அவசரப்பட்டீங்களே. இத்தனை நாளை இவன் கூட இருந்த பாவத்துக்கு இன்னைக்கு தான் நான் பிராயச்சித்தம் தேடிட்டேன். இனி நான் சந்தோஷமா போலீஸ்ல சரணடைவேன்.